ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். அனைத்து அன்பு உள்ளங்களையும் ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். 6th ஜூலை எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். லெட்ஸ் see 6th ஜூலை எப்படி இருக்க போகுது. ஜூலை So what is going to happen on 6th July? வாவ், வேர்ல்டு. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஸோ ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்க போகுது. சில விஷயங்கள் முடிவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நியூ பிகினிங் இருக்கும். முடிவு அப்படி மீன்ஸ் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, சக்ஸஸை நோக்கி உங்களுடைய உழைப்பை போட்டுட்ருந்தீங்க அப்படின்னா அந்த அந்த சக்ஸஸ் வரக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஸோ கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் வந்து பார்க்க முடியுது. ஓகே, சில பேர் ட்ராவல் பண்ணலாம், ஃபாரின் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். 7 of Wands. ஸோ டுடே வந்துட்டு உங்களை வந்து உங்களுடைய ஐடியாஸு இல்லை உங்களுடைய பிளான், நீங்கள் ஏதோ பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்க எதிர்த்தாலும் நீங்கள் உங்களுக்காக போராடுவீங்க. அது வந்து அதில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஓகே, ஸோ குயின் ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸில் இருக்கு, ரைட்? ஸோ உங்களுடைய இன்ட்யூஷனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப இமோஷ்னல் ஆக வேண்டாம், ஆகாமல் ஒரு விஷயங்களை வந்து டீல் பண்ணுங்கள். அண்ட் ஸோ பார்க்கலாம். 1 second. வாவ், எம்ப்ரஸ், 9 of Pentacles, 3 of Pentacles. எஸ், ஐ ஃபீல் நீங்கள் வந்து ரொம்ப எமோஷ்னலி மெச்சூர்டாக வந்து பிஹேவ் பண்ணலாம். உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் டீமில் வந்து நீங்கள் ரொம்ப ஒரு மெச்சூர்டாக ஓவர் இமோஷ்னல் ஆகாமல் மெச்சூர்டாக வந்து பிஹேவ் பண்ணுவீங்க. மேபி உங்கள் கொலீக்ஸ் கூட வந்துட்டு ஏதாவது ஒரு அவங்க ஏதாவது ஒன்று சொல்லலாம், உங்களோட ஐடியாஸ் அப்போஸ் பண்ணலாம். பட் எனிகோ நீங்கள் அதை ரொம்பவே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுவீங்க. ஓகேவா? நீங்கள் சொல்கிறது கரெக்டாகவும் இருக்கும். ஸோ உங்களுடைய ப்ராஜெக்ட் அது மூலமாக ஒரு வெற்றி கிடைக்கும் அதில். அண்டு ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி புதுசாக ஒரு ட்ரெஸ் வாங்கலாம், சம்வாட், ரைட்? அதுக்கு முன்னால் எல்லாருக்கும் 6th ஆகஸ்ட் பர்த்டே கொண்டாடுற, வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுற அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ ஒரு நியூ ட்ரெஸ் எடுக்கலாம். அண்ட் ஒரு ஒரு மணி ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற ஒரு நிலை வந்து பார்க்க முடியுது. ஸோ திஸ் இஸ் 5 of Pentacles. ஒரு இமோஷ்னல் லாஸோ ஒரு மணி லாஸோ வந்து இதுக்கு முன்னால் ஏற்பட்டிருந்தது, போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்குது. உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கான ஒரு நியூ பிகினிங் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுடைய கவலை தெரியுது, மணி லாஸ் ஆர் ஜாப் லாஸ் ஆர் சம்வாட் ஒரு இமோஷ்னல் லாஸ் தெரியுது. ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் அது வேர்ல்டு கார்டு இருக்குது இல்லையா? ஸோ ஒரு நியூ பிகினிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. அந்த ஒரு சிச்சுவேஷன் ஒரு முடிவுக்கு வருது. கண்டிப்பாக எம்ப்ரஸ் பார்க்கும்போது ஷியோர் வேர்ல்டு எம்ப்ரஸ் ஒரு நியூ பிகினிங் சக்ஸஸ் இருக்குது. மெட்டர்னிட்டி ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் இனியும் நீங்கள் அதை நினச்சி ரொம்ப மன வருத்தப்பட தேவையில்லை. அண்டு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இருக்க போகுது. ப்ரமோஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே,
லிட்டில் பிட் உங்களுக்கு உங்கள் இமோஷனை கையாளுறது கொஞ்சம் சேலஞ்சபிளாக இருக்கும், ரைட்? எனிஹவ் நீங்கள் சொல்கிறது கரெக்டு அப்படின்ற விதத்தில் நீங்கள் இருங்க. உங்கள் இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய இன்ட்யூஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் தடுமாறலாம். ஸோ இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணி உங்களுடைய மூமெண்ட்ஸ் இருக்கும்போது இந்த நாள் வந்து ரொம்பவே நல்ல நாளாக அமையும். ஓகேவா? ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. சுற்றி இருக்கவங்களோட பேசும்போது கேர்ஃபுல்லாக வந்து பேசுங்க. ஒரு மெச்சூர்டாக வந்துட்டு நீங்கள் பேசுவீங்க. ஓகே. ஸோ பிரேக்கப்பில் இருக்கிறீங்க, அதால் மனசு வருத்தப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேபி உங்களுடைய பர்சன் இன்னுமே வந்து பிளாக்டாக வச்சுருக்குறாங்க. ஸோ ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன், மன வருத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களுடைய ஒரு ரீயூனியனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு ரீயூனியனை பார்க்க முடியுது, ரைட்? ஏன்னா எம்ப்ரஸ் இருக்குதே. ஓகே, வாட் இஸ் திஸ் எம்ப்ரஸ்? எஸ், சன் கார்ட், ரைட்? கண்டிப்பாக வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீயூனியன் இருக்குது. 7 ஆஃப் கப்ஸ். கன்ஃபியூஷன்ஸ் ஒரு முடிவுக்கு வரும். வாவ், 4 ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ மேரேஜ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா, அதால் மனக்கவலையில் இருக்கீங்க அப்படின்னா, பொறுமை இல்லாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு கவலையை வந்து ஏற்படுத்துது. அதனால் பொறுமையோடு இருங்க. உங்களுடைய சிச்சுவேஷன் பேலன்ஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ உங்கள் பர்சன் வந்து இன்னும் லவ் ஆஃபர் பண்ணல அப்படின்ட்டு ஒரு இமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆகலாம். ஆனால் வந்து பொறுமையாக இருங்க. உங்களுக்கான வந்து ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக வரும். ஸோ நியூ ப்ரப்போசல் ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு போராட்டம் இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து கண்டிப்பாக அந்த இது ஜெயிக்க போகிறீங்க. ஓகே, போராடி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் சேலஞ்சபிளாக போயிட்டு இருக்கும். அதனால் பொறுமையை வந்து கடைப்பிடிக்கும் பொழுது நல்ல ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஓகே, ஒரு நியூ பிகினிங் இருக்குது. ஸோ வீணாக வந்து கவலைப்பட வேண்டாம். சன் இருக்குது, எம்ப்ரஸ் இருக்குது, வேர்ல்டு இருக்குது. ஓகே, ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து யூனிவர்ஸ்க்கு கிராட்டிடியூட் பண்ணுங்கள். ஸோ அந்த நல்ல நல்ல விஷயங்களை நினைவுபடுத்தி பாருங்கள். ஓகே, ஸோ வேறு உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் என்ன இருக்குது பார்க்கலாம். லெட் மீ டேக் பின். நியூ ஜாப் ஆர் கரியர். வாவ், ஒரு ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது. பர்த் ஆர் பாருங்கள், பர்த் ஆர் கன்செப்ஷன் ஆஃப் சைல்டு ஆர் என்டர்பிரைசஸ். ஒரு பிஸ்னஸோ இல்லை ஒரு குழந்தையோ பறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குட் ஃபார்ச்சூன். வா, ஸோ நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாளாக இருக்குது. அதனால் பொறுமையை கைவிடாதீங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாம் போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஓகே, எப்படி இருளை வந்து சூரியன் வந்தால் இருள் போயிடுமோ அந்த மாதிரியான ஒரு டேவாக இருக்குது. சன் வந்து லைஃப்குள்ளே வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஏஞ்சல் மெசேஜ் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நான் வந்து ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் ஏதோ ஒரு கொஷின்ஸ் நினச்சிக்கோங்க. 1, 2, 3. ஓகே, த்ரீ கொஷின்ஸ் நினச்சிட்டாலும் சரி, இல்லை ஒரு கொஷின் நினச்சிக்கிட்டாலும் சரி. நம்பர் பைல் 1 யாரெல்லாம் யோசிச்சுருந்தீங்களோ உங்கள் கொஷினுக்கான ஆன்சர் எஸ். உங்களுடைய சிச்சுவேஷனில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன். பைல் 2க்கும் எஸ் இஸ் யுவர் ஆன்சர். பைல் 3க்கு காம்ப்ரமைஸ். ஓகே, பைல் 2 வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஒரு அமைதியான ஒரு நீங்கள் எப்படி சொல்கிறது,
உங்கள் சூழ்நிலையை அமைதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரெசல்யூஷன் உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அமையும். அண்ட் பைல் 3க்கு காம்ப்ரமைஸ்னு வந்திருக்கு. எஸ் இஸ் யர் ஆன்சர். பட் என்ன அப்படின்னா சில விஷயங்களை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சில விஷயங்கள் எது அப்படின்றது உங்களுக்கு தெரியலாம். இதை காம்ப்ரமைஸ் பண்ணால் எனக்கு இது கிடைக்கும் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கான பதில் உங்களுக்கே கிடைக்கும். ஓகேவா? ஸோ டிலே ஆகுதே அப்படின்னு நினச்சி கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி இல்லாமல் பொறுமையாக இருங்க. உங்களுக்கான நியூ பிகினிங் அண்டு சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I'll meet you in my next video. Take care. Bye-bye.